ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 3.1ல் 4th சம் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ எக்ஸைஸ் 3.1ல் 5th சம் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ 5th சம் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 93ல் இருக்குது. எக்ஸைஸ் 3.1 புக்கில் பேஜ் நம்பர் வந்து 93 எடுத்துக்கோங்க. ஸோ கொஷின் வந்து நீங்கள் புக்கில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. புக்கில் என்ன தந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா கொஷின் பாருங்கள். தேர் ஆர் 12 pieces of 5, 10 and 20 rupee currencies whose total value is 105 அப்படின்னு தந்திருக்காங்க. ஓகேவா? when first two sorts are interchanged in their numbers, its value will be increased by 20. find the number of currencies in each sort அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இது இப்போ போடலாம் சம்ஸு. ஃபஸ்ட் பாருங்கள், there are 12 pieces of 5, 10 and 20 rupee currencies அப்படின்னு தந்திருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி XYZ நம்ம எடுக்கணுமா, சூஸ் பண்ணணுமா? எப்படி சூஸ் பண்ணுன்னு பாருங்கள். let the 5 rupees coins என்னென்னு எடுத்துக்கிறோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இதே 10 rupees coins நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், Y. 20 rupees coins நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், Zன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ XYZன்னு எடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் புக்கில் 5th கொஷினில் there are 12 pieces of 5, 10, 20 ரூபி கரன்சின்னு தந்திருக்காங்க. ஸோ இது ரெண்டும் இது பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ பீசஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 12 வருது. ஸோ அந்த இடத்துல பாருங்கள் எப்படி போடுறோன்னு, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 12. ஓகேவா? வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனு. செகண்டு பாருங்கள், there are 12 pieces of 5, 10 and 20 rupee currencies whose total value is rupees 105 அப்படின்னு தந்திருக்காங்க. சரியா? இப்போது டோட்டல் வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பேங்க்கில் போயிருந்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் நீங்கள் அமௌண்ட் மந்த்லி அமௌண்ட் போடுவீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில். ஸோ அப்போ நீங்கள் சலான் ஃபில் பண்ணி தான் பேங்க்கில் போட முடியும். அந்த சலானில் எப்படி கேட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலம் இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. இப்படி போட்டு ஒரு காலம் கேட்டிருப்பாங்க. இங்கே வந்து 1, 2, 3 அப்படின்னு இல்லை ஃபஸ்ட்டு வந்து 100 போட்டிருப்பாங்க, 200 என்னென்ன கரன்சிஸ் இருக்குது, 50லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 10, 20, 50, அதுக்கப்புறம் 100 rupees கரன்சி இருக்கா, 100, 200 rupees இருக்கா, 500, அதுக்கப்புறம் 2000 இந்த மாதிரி கரன்சிஸ்லாம் இருக்கும். இதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா 10 இருக்கும், 20 இருக்கும், 50 இருக்கும். அது போட மறந்துட்டேன். ஸோ அது விட்டுருங்க. இப்போ 100 ஒரு 200 rupees நீங்கள் டெபாசிட் பண்ணுற கொண்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து 100 இருக்கா, ஸோ 100 இன்ட்டு நீங்கள் 2ன்னு போடலாம். 200 rupees 2 நோட் வச்சுருக்கீங்க, 100 2 நோட் வச்சுருக்கீங்க. அப்போ 100 இன்ட்டு 2 போட்டு இங்கே வந்து 200 rupeesன்னு போட்டுக்கலாம். இதே 200 நோட்டு ஒரு நோட் வச்சுருந்தீங்கன்னா 200 இன்ட்டு 1 போட்டுக்கலாம், ஈக்குவல் டு 200 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்படி தான் போடுவோம். சரியா? அதே மாதிரி தான் இந்த இடத்துல பண்ண போகிறோம். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு சொன்ன புரியணுங்கிறதுக்காக. இப்போ 2000 rupees நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க, 500 நீங்கள் 500 நோட்டு 4 வச்சுருக்கீங்க. அப்போ 4 வச்சுருந்தா 2000 ஆகுமா? 500 500 500 500னா நம்மளுக்கு 2000 ஆகுமா? இப்போ 500 இன்ட்டு 4, 500 நோட்டில் நம்ம 4 கரன்சிஸ் வச்சுருக்கோம், 500 வச்சுருக்கோம். அப்போ என்ன வரும்னா இந்த இடத்துல 2000 வந்துடும். ஸோ இப்படி தான் நம்ம பேங்க்கில் போடுவோம். சலானில் ஃபில் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள் இப்படி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஓகேவா? செகண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு whose total value is 105 புக்கில் தந்திருக்காங்க. இப்போ எப்படி போடுவோம்னா 5 இன்ட்டு எக்ஸ் போடுவோம், 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 10 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 20 இன்ட்டு ஜெட். இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு ஆட் பண்ண என்ன வருதுன்னு சொல்லியிருக்காங்க, இஸ் 105 அப்படின்னு தந்திருக்காங்க. ஸோ இஸ்னால் நான் சொல்லியிருக்கோம் ஈக்குவல் டு அப்போ 105. இது வந்து ஈக்குவேஷன் 2. புரிஞ்சுதா இது என்னென்னு? ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, கொஷின் பாருங்க. when the first two sorts are interchanged in their numbers, its value will be increased by 20. சரியா? ஃபர்ஸ்ட் 2 sortsனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 5x + 10y இந்த ரெண்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூ இருக்குல்ல 105ங்கிற வேல்யூ வந்து 20 rupees இன்க்ரீஸ் ஆகாமா, இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணால். அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும்னா எப்படி பண்ணுவோம், 5y இந்த xy தான் சேஞ்ச் பண்ணுற, 5y ப்ளஸ் 10x இஸ் ஈக்குவல் டு 20z ப்ளஸ்
ஃபஸ்ட்டு 2 ஷார்ட்ஸ் தான் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இந்த ஜட்டுங்கிறத அப்படியே வச்சிட்டேன். ஈக்குவல் டு அப்படி நம்ம இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. their number its value will be increased by 20. இந்த 105 இருந்து 20 rupees நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகலாம். அப்போ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும்? 125 வருமா? 105 + 20னா 125. இன்க்ரீஸ்ன்னு தந்தால் நம்ம ப்ளஸ் தான் பண்ணுவோம். சரியா? கிடச்சிச்சா? ஸோ இது நம்ம எக்ஸ் தானே நம்ம எப்போவுமே ஃபஸ்ட் எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட்டு 10x எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 5y செகண்ட் எழுதிக்கோங்க. 5y + 20z = 125. இந்த ஈக்குவேஷன் வந்து 3ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இது முடிஞ்சுதான் 3 ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பாருங்க. சால்விங் 213 செகண்ட் ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணுறேன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷனும் இது ரெண்டும் சால்வ் பண்ணால் நம்ம மைனஸ் பண்ணால் இங்கே ஜட்டு இந்த ஜட்டும் கேன்சல் ஆயிருமா? ஸோ கேன்சல் பண்ணலாமா? சால்விங் ஈக்குவேஷன் 2 அண்ட் ஈக்குவேஷன் 3. ஈக்குவேஷன் 2 என்ன நமக்கு? 5x + 10y + 20z = 105. ஈக்குவேஷன் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா 10x + 5y + 20z = இது 125 ஆயிரும். சரியா? இப்போ சைன் சேஞ்ச் பண்ணோம்னா இந்த +20z இங்கே சைன் சேஞ்ச் பண்ணால் -20z ஆயிருமா? இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். சப்ராக்ட் பண்ணுற இந்த இடத்துல மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்கனால மைனஸ், இங்கேயும் ப்ளஸ் இருக்கனால மைனஸ், இங்கேயும் மைனஸ் வந்துடும். ஸோ 10xல 5x போயிடுச்சுன்னா 5x வரும் பேலன்ஸு. பிக்கஸ்ட் நம்பர் சைன் வந்து மைனஸு. 10yல 5y போயிடுச்சுன்னா +5y. ஓகேவா? இது கேன்சல் ஆயிரும். +20z -20z கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு 125ல 105 போயிடுச்சுன்னா 20 வரும். பிக்கஸ்ட் நம்பர் சைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 125க்கு தான் இருக்குது. -20. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் தேர்டு சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு சால்விங் 1 and 2 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா x + y + z = 240 இருக்குது. செகண்ட் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5x. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது? x + y + z = 12 இருக்குது. செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 5x + 10y + 20z = 105 இருக்கா? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன கேன்சல் பண்ணியிருந்தோம்? z டேர்ம் கேன்சல் பண்ணியிருந்தோம். இங்கேயும் நம்ம z டேர்ம் தான் கேன்சல் பண்ணோம். ஸோ இங்கே 20z இருக்குது, இங்கே வெறும் z இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக நம்ம × 20 பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படி 20 பண்ணோம்னா நம்மளுக்கு இங்கேயும் இருக்க z கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் × 20. ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 20ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? 20x + 20y + 20z = 240 வரும். ஓகேவா? 12 × 20 நம்மளுக்கு 240. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன நமக்கு? செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். 5x + 10y + 20z = 105. இதான் நம்ம செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? செகண்ட் ஈக்குவேஷனை 5x + 10y + 20z = 105. ஸோ இதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணால் z கேன்சல் ஆகிடும். சப்ராக்ட் பண்ணுறேன். இங்கே மைனஸ், இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். ஸோ 20xல 5x போயிடுச்சுன்னா 15x வந்துடும். ப்ளஸ் 20yல 10y போயிடுச்சுன்னா 10y வருமா பேலன்ஸு? ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும். 240ல் 105 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 135 வரும். இங்கே 3, இங்கே 10 ஆயிரும். 10ல் 5 போயிடுச்சுன்னா 5, 3ல் 0 போயிடுச்சுன்னா 3 தான் வரும். 2ல் 1 போயிடுச்சுன்னா 1. ஸோ இந்த ஈக்குவேஷன் கிடச்சிச்சா? இது வந்து ஈக்குவேஷன் 5ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 4ம் 5ம் கேன்சல் பண்ணோம். அப்படி கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு பாருங்கள், இங்கே -5x இருக்குது, ப்ளஸ் 5y = -20 இருக்குது. இங்கே 15x + 10y = 135 இருக்குது. ஸோ நம்ம இங்கே y கேன்சல் பண்ணுற மாதிரி பண்ணால் × 2 பண்ணிக்கலாமா? ஃபோர்த் ஈக்குவேஷன் × 2 பண்ணோம்னா -10x + 10y வருமா? ஸோ இங்கே 10y இருக்குது, இங்கேயும் 10y இருக்குது. சைன் சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு கேன்சல் ஆயிருமா? ஸோ பாருங்கள், சால்விங் 4 and 5. Solving equation 4 and 5. So fourth equation × 2 பண்ணிக்கலாமா?
fourth equation into 2 implies இங்கே என்ன வந்துடும் minus 10x plus 10y is equal to minus 40 வந்துடும். fifth equation நம்மளுக்கு என்ன வருது 15x plus 10y is equal to 135 வந்துடுது. ஸோ இது மைனஸ் பண்ணனா நம்மளுக்கு என்ன வரும் இங்கே ப்ளஸ் இருக்கனால மைனஸு இங்கே ப்ளஸ் இருக்கனால மைனஸு இங்கேயும் மைனஸு ப்ளஸ் இருக்கனால ஸோ minus 15x minus 10xனா minus 25x இது ப்ளஸ் 10y minus 10y கேன்சல் ஆயிரும் இது வந்து மைனஸு minus 40 minus 135 நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஆட் பண்ணால் 5 7 இங்கே 1 வந்துடும் 175 வந்துடும் இங்கேயும் மைனஸ் இருக்குது இங்கேயும் நம்மளுக்கு மைனஸ் இருக்குது ஸோ இந்த இடத்துல என்ன வரும் minus 175 தான் நம்மளுக்கு வரும் புரிஞ்சுதா ஸோ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு minus 25x is equal to minus 175 வந்திருக்கு போடுங்க minus 25x is equal to minus 175 இப்போ x is equal to minus 175 இங்கே இது ரெண்டுக்குள்ள ரிலேஷன்னா மல்டிப்ளிகேஷன் ஸோ இது இந்த சைடு வந்துச்சுன்னா நமக்கு டிவிஷனில் மாறிடும் minus 25 ஆயிரும் மைனஸ் கேன்சல் ஆயிரும் இதுவும் கேன்சல் பண்ணிங்கன்னா 7 டைம்ஸ் வரும் 25 டேபிளில் நீங்கள் 5 டேபிளில் கேன்சல் பண்ணாலும் உங்களுக்கு 7 தான் வரும் 25 டேபிளில் டேரெக்டாக கேன்சல் பண்ணால் 125 into 25 725 சார் வந்து 175 வரும் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 கிடச்சிருச்சா எக்ஸோட வேல்யூ ஸோ எக்ஸோட வேல்யூ தூக்கிட்டு போய் நான் எதில் போடுறேன் ஃபோர்த் ஈக்குவேஷனில் போடலாம் அதான் minus 5x plus 5y இருக்கா ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷனில் போடுறேன் put x is equal to 7 in equation 4 நம்மளுக்கு என்ன minus 5x plus 5y equal to minus 20 so x க்கு 7 போட்டால் minus 5 into 7 plus 5y is equal to minus 20 7 5 நம்மளுக்கு என்ன வரும் 35 வரும் minus 35 plus 5y is equal to minus 20 5y is equal to minus 20 the minus 35 inside வந்துச்சுன்னா plus 35 ஆயிரும் so 5y is equal to 35ல 20 பேஷன் நம்மளுக்கு என்ன வரும் 5 1 15 வருமா so biggest நம்ம சைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்போ y is equal to 15 by இந்த 5 inside வந்துச்சுன்னா டிவைடில் போயிடும் அப்போ y is equal to 3 இதே கேன்சல் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ் வரும் y-ஓட வேல்யூ கிடச்சிச்சா ஸோ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூன்னு கொண்டு போய் நான் ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஈக்குவேஷன் 1 என்ன x plus y plus z is equal to 12 சரியா put x is equal to x வேல்யூ 7 தானே கிடச்சிது 7 y is equal to 3 in equation 1 என்ன x plus y plus z is equal to 12 ஈக்குவேஷன் 1 அதானே x plus y plus z is equal to 12 so x என்ன 7 plus y என்ன 3 plus z is equal to 12 7 plus 3 நம்மளுக்கு என்ன வரும் 10 plus z is equal to 12 z is equal to 12 minus 10 அப்போ z is equal to 12 10 பேசினா 2 so கிடச்சிருச்சா அப்போ x is equal to 7 y is equal to 3 z is equal to 2 so 3 வேல்யூம் கிடச்சிருச்சு ஸோ நம்ம ஃபைனலாக எடுத்து எழுதுறது எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா the number of 5 rupees coin is 7 the number of 5 rupees coin is 5 rupees ன்னு போட்டுக்கலாம் 5 rupees is 7 ஃபஸ்ட்டு எக்ஸ் தானே எடுத்துருக்கோம் எக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 rupees coin அதுக்கப்புறம் the number of 10 rupees coin is 3 10 rupees coin எவ்வளோ இருக்குது 3 இருக்குது ஓகேவா ஸோ the number of 20 rupees coin the number of 20 rupees coin is 2 xyz வேல்யூ கிடச்சிருச்சா ஸோ இதுதான் உங்களோட 5th சம்மு இதோட எக்ஸைஸ் 3.1 ஓவர் நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து எக்ஸைஸ் 3.2 பார்க்கலாம் ஓகேவா இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க ஸோ நான் அது உங்களுக்கு எகைன் அந்த சம்ஸ் கிளாஸில் எடுக்கிறேன் ஓகேவா ஸோ உங்கள் மேக்ஸ் பேப்பரெல்லாம் நான் கரெக்ஷன் பண்ணேன் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க சில பேர் கொஷின் நம்பர் தப்பாக போட்டிருக்கீங்க கொஷின் நம்பரே போடாமல் சில பேப்பர்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ அதெல்லாம் நீங்கள் எக்ஸாமில் கரெக்டாக பார்த்துக்கணும் கொஷின் நம்பர்லாம் கரெக்டாக போடணும் நெக்ஸ்ட் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா சின்ன சின்ன மிஸ்டேக் ஒரு மைனஸ் மிஸ் பண்ணியிருக்கீங்க
ஒரு மைனஸ் மிஸ் பண்ணனால உங்களுக்கு ஆன்சரே தப்பாக வந்திருக்கு சில பேர்த்துக்கு. ஸோ அதுக்கெல்லாமே நான் மார்க் கம்மி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எடுத்து எழுதும் போது சில பேர் தப்பாக எழுதியிருக்கீங்க. கொஷினை பார்த்து ஆன்சர் ஷீட்டில் எழுதும் போது ஒரு சில மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, நம்பர்ஸில் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. 1 இருக்கிற இடத்துல வந்து 7 போட்டிருக்கீங்க அந்த மாதிரி. ஓகேவா, அந்த மிஸ்டேக்ஸ் நிறையா இருக்குது. தென் அதுக்கப்புறம் நீங்கள் ஏவோட வேல்யூ ஒன்று கண்டுபிடிப்பீங்களா. எக்ஸசைஸ் 1.5ல் காம்போசிட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். அது ஏ இஸ் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ கண்டுபிடிப்பீங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு √4ன்னு வரும் உங்களுக்கு. ஸோ அது நீங்கள் எப்படி எழுதுவீங்கன்னு கேட்டால் ஏ இஸ் ஈக்குவல் டு +or-2ன்னு எழுதணும். ஓகேவா, இந்த நிறைய பேர் இந்த +or-மைனஸே போடல, ஏ இஸ் ஈக்குவல் டு 2ன்னு போட்டிங்க. புரிஞ்சுதா? இந்த இடம் இது வந்து மிஸ்டேக், நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், இது ஒன்று கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் 1 மார்க் எழுதும் போது இப்போ ஃபஸ்ட் ஒனுக்கு வந்து ஆன்சர் ரோ மேட்ரிக்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரோ மேட்ரிக்ஸ் எத்தனாவது ஆப்ஷனு? ஏ, எனக்கு எத்தனாவதுன்னு தெரியல. ஸோ ஏன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஏன்னு போட்டு ரோ மேட்ரிக்ஸ், கொஷின் நம்பர் சைடில் மார்ஜினில் போட்டுக்கோங்க. ஏன்னு போட்டு ரோ மேட்ரிக்ஸ்ன்னு போடுங்க. செகண்டுக்கு பி வந்து பியில் 4 இருக்குன்னா பின்னு போட்டு 4ன்னு போடுங்க. இந்த மாதிரி தான் எழுதணும். நீங்கள் வெறும் ரோ மேட்ரிக்ஸ் 4x3 அந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது. ஓகேவா, இந்த ஆப்ஷன் என்னவோ அந்த ஆப்ஷனும் நம்ம சைடில் எழுதணும். இது ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு. அதே மாதிரி மேட்ரிக்ஸில் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தீங்க. ஸோ சில பேர் ஸ்டெப்பெல்லாம் போடல. 2 மார்க்கில் ஃபஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா a + b இஸ் ஈக்குவல் டு b + aன்னு சொல்லி ஒரு சம் இருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாகவே ஆன்சர் போட்டிருந்தீங்க. அப்படி போடாதீங்க, ஸ்டெப் வைஸ் போடுங்க. ஒரு வேளை உங்களுக்கு ஆன்சர் தப்பாக இருந்தாலும் லாஸ்ட்டில் ஒரு மைனஸ் மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ ஒரு நம்பர் வந்து கரெக்டாக ஆட் பண்ணியிருப்பீங்க, நான் எழுதும் போது தப்பாக போட்டிருப்பீங்க அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு தப்பாக டேரெக்டாக போட்டு தப்பாக போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கு ரொம்ப லெஸ் ஆகும். ஸ்டெப் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் மார்க்ஸ் கிடைக்கும். ஓகேவா, அதனால் ஸ்டெப் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் போட்டுருங்க. இது ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு மட்டும் 1 மார்க் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ 1 மார்க்கில் நீங்கள் மோஸ்ட்லி ஒர்க் அவுட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் பத்தாது 5 மார்க் 2 மார்க்கெல்லாம் போடுறதுக்கு. நீங்கள் 1 மார்க் ஒரு ஆப்ஷனல்னால் உங்களுக்கு 1 மார்க் தான் கிடைக்கும். அது உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காதீங்க. சரியா, அது வந்து 5 மார்க்குக்கும் 2 மார்க்குக்கும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா, இது ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு. வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு அவ்வளோ ஒன்றும் இல்லை, எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தீங்க, சூப்பராக இருந்துச்சு பேப்பரெல்லாம். ஸோ உங்களுக்கு மார்க்ஸ் எப்படியும் இன்றைக்கெலாம் வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா, வேறு இதே மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் மந்தில் உங்களுக்கு ஒரு 100 மார்க்ஸ்க்கு டெஸ்ட் வைப்போம். ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நான் எடுக்கிறது ஃபுல்லாமே இப்போது 3rd சாப்டரில் கொஞ்சம் முடிச்சிருக்கோமா, ஃபஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக ஓவரா கிராஃப் ஜியோமெட்ரி எல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டாங்களா. ஸோ இதெல்லாமே சேர்த்து நெக்ஸ்ட் மந்த் ஒரு 100 மார்க்ஸ்க்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க, நான் கிளாஸில் அப்படியே எடுக்கிறேன். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி எங்கிட்ட கேட்டால் தான் எனக்கு தெரியும். கமெண்ட் பண்ணுங்கள் கீழே இந்த சம்ஸ் டவுட்டுன்னு. ஸோ அதுக்கப்புறம் அந்த கமெண்ட் பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் டே அந்த கிளாஸில் வந்து அந்த சம்ஸ் சொல்லித்தரேன். எக்ஸாம்பிள் சம்ஸில் நீங்கள் தான் ஒர்க் அவுட் பண்ணணும். எக்ஸாமில் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் கம்பல்சரி கேட்பாங்க, எக்ஸசைஸ் சம்ஸ் மட்டும் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி நான் ஹோம்ஒர்க் தான் அந்த சம்ஸ் நீங்கள் கரெக்டாக போட்டுருங்க. ஓகேவா, அதில் ஏதாச்சும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம் ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்குது, என்னால் போட முடியல, ஆன்சர் வரலன்னு சொன்னால் அந்த சம் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்ம போர்ஷன் சீக்கிரமாக முடிச்சாகணும். ஸோ நான் நிறைய ஹோம்ஒர்க் தருவேன் இனிமேல். ஸோ அந்த ஹோம்ஒர்க் சம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். டவுட்டாக இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லித்தரேன். ஓகேவா, தேங்க்யூ.